மக்களே, யார் வந்தாலும் யார் வரலனாலும் நம்ம உழைச்சி தான் நம்ம சாப்பிட போகிறோம். சரிங்களா? ஆனாலும் வரக்கூடியவங்க நல்லவங்கள வந்தால் தான் நம்ம வேலை செஞ்சு சாப்பிட்டாலும் பாதுகாப்பாக இருக்கிறோம். பகலெல்லாம் வேலை செஞ்சாலும் நைட்டில் வந்து படுத்து நிம்மதியாக தூங்கணும்ப்பான்னு சொல்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு இருந்துச்சு. ஏன்னா அவர்கிட்டேருந்து இவங்க பிடுங்கி எடுத்துட்டாங்க. நீ எப்படி என்ன நடக்க போகுது, என்ன ஆக போகுதுன்னு தெரியல மக்களே. ஆனாலும் நாங்கள்லாம் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், அந்த ஐயா தான் வரணும்னு. ஆனால் இது இடையில என்ன கோல்மால் நடந்துச்சு நமக்கு ஒன்றும் புரியலை. ஏன்னா மெயினான அவருடைய பிள்ளைங்களே, அவர் வளர்த்த பிள்ளைங்களே அவங்களை கைவிடுவாங்களா? விட மாட்டாங்க. இது என்ன நடந்துச்சோ தெரியல, என்ன அக்கிரமங்கள் நடந்துச்சு, என்ன அநியாயம் நடந்துச்சோ தெரியல மக்களே. இந்த கூட்டம் எப்போ பாருங்கள் கத்தி எடுத்துக்கிட்டு அருவாள் எடுத்துக்கிட்டும் கொலை பண்ணுறது. இப்போ வந்து ஓட்டு எலெக்ஷன் என்றதுக்கு முன்னாடியே அங்கே ஒரு குழந்தைய வந்து பள்ளியில் பலாத்காரம் பண்ணியிருக்கானுங்க. கேக்கு வெட்டுறானுங்க நம்ம வெட்டா கத்தி வச்சு. அப்போ என்ன ரவுடிசமாக ஆச்சியா? அது ரவுடிசமாக ஆச்சியா? என்ன நடக்குதுன்னே தெரியல. இருந்தாலும் மக்களை நீங்கள் பாதுகாப்பாக இருங்க. பிள்ளைங்களை அதிகமாக வெளியே விடாதீங்க. மிக ஜாக்கிரதையாக இருங்க. காலம் கொள்ளாது, காலம் செல்லாது. பாதுகாத்துக்காங்க பிள்ளைங்களையும் உங்களையும்.